நான் எழுதுன அந்த கதையை யாராச்சும் ஒரு இழிச்ச வாய்ந்த சொல்லணும்னு நாயா அலைகிறேன். ஒரு வயசுக்க மாட்டேன். நான் இருக்கிறேங்க. நீங்க கதையை சொல்லல என் உசிலே போயிடும். ஐயோ அந்த பாவம் எனக்கு வேணாங்க, எனக்கு வேணாம். ஒரு மொழியை 6 மாசத்துல சென்னையில தெருக்கல்ல அழகாக ஆங்கிலம் பேச 6 மாசத்தில் கற்றுக் கொடுக்கப்படும். 6 மாசத்துல கத்துக்கிற மொழி எதுக்கட ஆயில் முழுக்க படிச்சுக்கிட்டே அலைகிற நீ? எதுக்கு அழிகிற? வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறா சாமி. நமக்கு ஒரு நோய். உள்நாட்டு அறிவியலை, உள்நாட்டு வரலாறை, உள்நாட்டு புவியியலை, உள்நாட்டு வேளாண்மையை இங்கிலீஷ்ல தான் படிப்பேன். முதல்ல இந்த நோயிலிருந்து வெளியில வா. சீமான் வந்து பாத்தீங்கன்னா மேடைக்கு மேட தமிழ் தமிழ் தமிழ்னு முழங்குறாரு. ஆனா அவரோட பையனை பாத்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்கூல்ல வந்து படிக்க வைக்கிறாரு. வருஷத்துக்கு எத்தனையோ லட்சம்ன்றாங்க. சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க. இதுதானா? ஓட்டு குழப்பிக்காத. உலகத்தில் ஒண்ணு தெரிஞ்சுக்க, உலகத்தில் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. ஆங்கிலம் வேஸ்ட்ன்றேன், புரியுதா? பேசிக்கிட்டு இருக்கும் போது ஏன் இந்தி எதிர்க்கலன்னு கேட்க கூடாது. அப்புறம் எங்க ஐயா மேல இருக்கவர் என்ன அடிப்பார், அது வேற, அது பின்னாடி பேசுவோம். தமிழ் மொழி ஆங்கிலத்தை எதிர்க்கணும், அதான் எனக்கு கொடுத்த டார்கெட். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. ஆங்கிலம் ஒரு மொழி, அறிவல்ல. இது அடிப்படையை விளங்கிக்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ், நாட் ஆல் நாலேஜ். அதான் நல்லா விளங்கிக்க. அது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? தமிழ இங்க வந்து கீழே வந்து 15,000 18,000 வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு இருக்கிற அந்த தம்பி மாதிரி வந்து தான் மகன் வளர்க்கணும் பாரா. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. பையனை கொண்டு போய் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்காப்ல. அமெரிக்கன் ஸ்கூல்ல சேர்த்திருக்காரு. அமெரிக்கன் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறாப்ல. ஏன்? தமிழ்ல படிச்சா வந்து தான் மகன் தன்னோட தம்பியை மாதிரி கீழே கை தட்டிக்கிட்டு சிரிச்சுட்டு போவான்னு சொல்லி வந்து நீ போய் அந்த ஸ்கூல்ல சேர்த்து வரீங்க. 1000 பேரை பாத்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல. ஏன் டுபா கூறுங்கிற? ஏன்பா இதெல்லாம் ஓகே, உள்ள நடந்த மேட்டர்லாம் எப்படிப்பா கரெக்டா சொல்றேன்? இதுக்கு பேரு தான் போட்டு வாங்குறது. அப்ப உனக்கே நம்பிக்கை இல்லைன்னா அந்த மொழி மேலையும் அந்த இனத்தின் மேலையும் உனக்கே நம்பிக்கை இல்லைன்னா அப்ப எப்படி வந்து பார்த்தா மக்கள் நம்புவாங்க? இதுல வேற அம்மா மேல சத்தியம் ஜாதி. வெள்ளை என்பது நிறம், அழகல்ல. ஆங்கிலம் என்பது மொழி, அறிவல்ல. அது அதிர்ச்சி பைத்தியம். அதிர்ச்சி பைத்தியம்னா அது நம்ம என்ன சொன்னாலும் உடனே அதிர்ச்சி அடையும். வணங்குகிற நம் தெய்வங்கள் எல்லாமே கருப்பு தான். அந்த திமிர் நமக்கு இருக்கணும். எனக்கு நிகழ்ச்சி போனது இல்ல. ஒருத்தர ஒரு நாள் ஃபுல்லா பைத்தியமா சுத்த வச்சோம் பாரு. இந்தியன் தானே, அந்த மகிழ்ச்சி இருக்கணும். உனக்கு உளவியலா ஒரு நோய் வந்துருது. வெள்ளையா இருக்கிறதா அப்படின்னு எல்லாம் வெள்ளையாக்கிட்டான். நடிகர் வெள்ளை, நடிகர் வெள்ளை. அதனாலதான் நாட்டிலே பெரிய தொல்லை. இப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க. எல்லாம் ஒரு உள்நோக்கம். மனிதன் மாப்பிள்ள. அப்படியா? பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. நகை போட்டுக்கிறது, தங்க டாக்டர் உட்கார்றதா எனக்கு பிரச்சனை இல்லை. ஃபிகர்களோட இருக்கு, அதுதான் எனக்கு வெறுப்பா இருக்கு. நல்ல ஃபிகரா இருக்கு, அது வெள்ளக்கார ஃபிகர்களா வச்சிருக்கா, அதுதான் வெறுப்பா இருக்கு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு, பொம்பளை சோக்கு வேண்டா வேண்டா, மானம் கெட்ட பல. சரி, நான் எதுக்கு ஆங்கிலம் பேசுற? ஏன் அமெரிக்காவில் பிச்சை எடுக்கிறதா ஆங்கிலம் பேசுறான்? பள்ளிக்கூட போறவங்க ஆங்கிலம் பேசுறாங்க, காய்கறி விற்கிறவங்க ஆங்கிலம் பேசுறான். போட்டு குழப்பிக்காத. அத அமெரிக்காவில பள்ளிக்கூடம் போகாதவன் ஆங்கிலம் பேசுவான். பிரிட்டன்ல பிச்சைக்காரன் இங்கிலீஷ்ல பிச்சை எடுப்பான். அது அறிவுன்னு சொல்லிடுவியா? போட்டு குழப்பிக்காத. யாருங்க இவரு? அடி முட்டாள் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா தடி முட்டாளை இப்பதான் பாக்குறேன். கரெக்டா தான் சொன்னீங்க. தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் அவர் மட்டும் முட்டாளா இல்லாம ஊர்ல இருக்க எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு இருக்காரு. அது வந்து எப்படி? அது வந்து தமிழ் படி. இங்க பாரு உன் தாய்மொழியை இங்க பாரு. தாய்மொழியில் கற்றவன் உலகத்தில் படைக்கிறான், தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துறான். என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல்ல? நீ இல்லையே, நான் உங்களை பணக்காரனா நினைச்சிட்டு இருக்கேன். எல்லா நாடும் மேடின்
ஜெர்மன் மேட் இன், ஜப்பான் மேட் இன், ஹாங்காங் மேட் இன், சைனா மேட் இன், சிங்கப்பூர் மேட் இன். ஏன் நாடு மேக் இன்? ஒய் மை டியர்? இங்கிலீஷ் தொங்ககிட்ட பஞ்சு முட்டாய் வச்சிருக்க நாய் இங்கிலீஷ் பேசுற இங்கிலீஷ். உன் தாய்மொழி கல்வி. தாய்மொழியில் நல்ல புலமை கொண்ட ஒருவன் உலகில் எம்மொழியும் எளிதாக கற்கலாம். வரலாற்று புரிதலும் கிடையாது, தமிழ் மக்கள் மீதான புரிதலும் கிடையாது. தான் சொந்த அப்பாவோட பேரையே மறைச்சிட்டாப்ல. எத்தனை பேருக்கு வந்து பார்த்தா அவங்க அப்பா பேர் உண்மையான பேர் என்னன்னு தெரியாது, இவரோட பேர் என்ன உண்மையானது தெரியாது. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஓட்டு குழப்பிக்காத. உலகத்தில் இந்த மாதிரி ஒண்ணு தெரிஞ்சுக்க, உலகத்தில் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ. எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. ஆங்கிலம் வேஸ்ட்ன்றேன், புரியுதா? பேசிக்கிட்டு இருக்கும் போது ஏன் இந்தி எதுக்கலன்னு கேட்க கூடாது. அப்புறம் எங்க ஐயா மேல இருக்கவர் என்ன அடிப்பார், அது வேற, அது பின்னாடி பேசுவோம். தமிழ் மொழி ஆங்கிலத்தை எதிர்க்கணும், அதான் எனக்கு கொடுத்த டார்கெட். நீ எல்லாம் வெளியூர் போய் தொலைய வேண்டியதானே, இங்கேயே சுத்திட்டு இருக்க. மொகரக்கட்டையும் பாரு. மொழி என்பது ஒவ்வொரு தேசியத்தின் முகம், முகவரி, கலை, இலக்கியம், பண்பாடு, வாழ்வியல், வழிபாடு, அறிவியல், அரசியல் எல்லாம் மொழிதான். புலம்புறதுல எனக்கு போட்டியா? யாருறாம எனக்கு போட்டியா? புலம்பு வந்துட்டானா? நீ புலம்புவியா? நான் புலம்புறேன் பாரு. இவங்க எல்லாம் தமிழர், இவங்க எல்லாம் தமிழர்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இவரா வந்து பிக்ஸ் பண்ணிக்கலாம். இவங்க தான் தமிழ்ல வந்து மூத்த குடின்னு சொல்லிக்குவாப்ல, இவங்க இருந்து மத்த குடியெல்லாம் பொழைச்சுன்னு சொல்லுவாப்ல. ஏன் காரணம் கேட்டா வந்து காரணம் தெரியாது, ஒரு சிரிப்பு சிரிச்சு போயிடுவாப்ல. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடிமக்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. கனவுல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் முடிச்ச உடனே டக்குன்னு அந்த பிரச்சனை வெளியே வர்ற மாதிரி என் வாழ்க்கையில் இருந்ததுதான் எவ்வளவு நல்லா இருந்தது. ஒரு பிளஸ்ல வந்து ஒரு நல்ல மனுஷன் ஒரு கேட்டாப்ல கேள்வி, என்ன கேள்வி கேட்டாப்ல? திருக்குறள் எங்க ஒரு 10 திருக்குறள் சொல்லு நீ அப்படின்னு திருப்பி அவன் கேட்டாம ஒரு கேள்வி. நீங்க ஒரு 10 திருக்குறள் சொல்லணும், கடைசி திருக்குறள் சொல்லவே அண்ணன் எத்தனை ஒரு 10 குறள் சொல்லுங்க தப்பு. நான் சொல்லிட்டேன், நீங்க பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. என்னுடைய பேச்சு முன்னாடி ஒரு எஸ் போட்டா உன்னுடைய பேச்சு. என்னுடைய பஞ்சு அதுக்கு முன்னாடி ஒரு எஸ் போட்டா உன்னுடைய ஸ்பாஞ்சு. ஆங்கிலத்தில் சிறப்பு வச்சிருக்க நீ. என் மொழியை நீ எழுதிட்டா உனக்கு சொல்லல. 500க்கு மேற்பட்ட கலை சொற்கள், உயிர் சொற்களை நான் போட்டது உனக்கு. என்னடா ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஹலோ பைத்தியக்கார ஆஸ்பத்திரிங்களா? ஆமாங்க. இந்த தேங்காய் முத்துனா மாதிரி இங்க ஒரு பைத்தியம் முத்தி போயிருக்குது, அதை நீங்க வந்து கையோட கூட்டு போயிருங்க. நீங்க யார் சார் பேசுறது? அதே முத்துன பைத்தியம் தான். உனக்கு உடன், என்னுடைய உடன் ஒரு எஸ் போட்டு சடன். என்னுடைய பேச்சு ஒரு எஸ் சேர்த்து ஸ்பீச். என்னுடைய கொள்ளு உன்னுடைய கில்லு. என்னுடைய கட்டுமரம் உன்னுடைய கட்டுமரான். என்னுடைய வந்து ஏதாவது ஒண்ணு உன்னோட ஏதாவது ஒண்ணு. சும்மா போட்டு குழப்பி கூடாது, சும்மா போட்டு குழப்பி தம்பி. ஆங்கிலம் வேஸ்ட்ன்றேன், புரியுதா? வாடாங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? என்னுடைய பஞ்சு ஒரு எஸ் போட்டு ஸ்பாஞ்சு. என்னுடைய கொல் ஒரு கில். என்னுடைய கட்டுமரம் உன்னுடைய கட்டுமரான். என்னுடைய நாவாய் உன்னுடைய நேவி. என்னுடைய கலாச்சாரம் உன்னுடைய கல்ச்சர். உனக்கு என்ன இருக்குது? ஒழுக்கம் விருப்பம் இதெல்லாம் வந்து சினிமா நிறைய இடத்துல இந்த குரல் வந்துருச்சு. அத கூட ஒரு 10 திருக்குறள் கூட மனப்பாடம் வைக்க தெரியாது இவரு. மத்தவங்க பத்தி பேசுறாப்புல. இங்க நடந்த சோதனைய தயவு செய்து நம்ம காலேஜ் பொண்ணுகிட்ட சொல்லிடாதீங்க சார். என் இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும். ட்ரை பண்றேன். எனக்கு வேணும்டா. டேய் சில்பான், அளவோட நிறுத்திக்க.
கல்ச்சரை பத்தி நீ பேசாத நாய எங்கே ட்ரெஸ் வாடகை வாங்கிட்டு போட்டிருக்க. சோலி முடிச்சு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.